அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை நகர கிளை சார்பாக குழந்தைகளுக்கான மாணவ மாணவிகளுக்கான கோடைகால பயிற்சி வகுப்பினுடைய நிறைவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இப்போ இந்த குழந்தைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த குறிப்பிட்ட ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு 10 நாட்கள்ல இந்த பிள்ளைகளை நாம என்ன செஞ்சிருக்கோம், இந்த மார்க்க கல்வியை சொல்லி அவங்கள என்ன செஞ்சிருக்கோம், உங்க முன்னாடி தயார்படுத்தி ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படிப்பட்ட பின்தங்கிய நிலைனா, யானை இருக்குங்க, நம்ம வீட்டுல ஒரு யானை இருக்கு. யானையை நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். யானைக்கு தீனி என்ன போடுவோம்? யானைக்கு தீனி என்னங்க போடணும்? அந்த மாதிரி பெரிய பெரிய பல்கா உணவு கொடுத்தாதான் அது யானை திருப்தி பெறும். ஆனா நாம இந்த பிள்ளைகளுக்கு இப்ப கொடுத்துருக்குங்கிறது, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, யானை பசிக்கு சோத போறீங்க மாதிரி நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கல்வி அறிவு என்பது ரொம்ப குறைவு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை வழிகாட்டி இருக்கிறாங்க, மார்க்க விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில திருமலை குர்ஆன் நமக்கு சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்றான். என்ன சொல்றான்? எங்களுடைய இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரையுங்கள். உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பிற்கும் சொர்க்கத்துக்கும் விரையுங்கள். அப்ப நாம அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மன்னிப்புக்கான விஷயத்தை தேடுங்க அப்படிங்கிறான். சொர்க்கத்துக்கு விரையுங்கன்னா சொர்க்கத்துக்கான அமல்களை செய்யணும், நன்மையான காரியங்களை ஈடுபடணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வராரு, தொழுகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சலாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, பதிலுக்கு சலாம் சொல்றாங்க. அப்படி சலாம் சொல்லும் போது அடுத்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ திரும்ப போய் தொழுவீராக அப்படிங்கிறாங்க. அந்த மனிதர் மறுபடியும் என்ன செய்றாரு, தொழுதுட்டு திரும்பவும் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சலாம் சொல்றதுக்கு சலாத்துக்கு பதில் சொல்றாங்க. மீண்டும் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க தொழவே இல்லை, திரும்ப போய் தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மீண்டும் அதுக்கடுத்து பாருங்க, மூன்றாவது தடவை அதே மாதிரி நடக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அந்த நபி தோழர் சொல்றாரு, சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக எனக்கு இதுக்கு மேல பர்ஃபெக்ட்டா ஒரு நேர்த்தியான முறை எனக்கு தெரிஞ்சு கொண்டு வர தெரியல, நீங்க சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க. நாளை மறுமையில முதன்மையாக விசாரிக்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்ற தொழுகை குறித்து தான். அந்த தொழுகையினுடைய விஷயங்கள் வெற்றி பெற்று விட்டால் அடுத்த நிலை வெற்றி பெறுகிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மனிதர் வராரு, தொழுகிறாரு, ஆனால் அந்த தொழுகை இறை தூதரால் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த மாதிரி அந்த தொழுகை இல்லைன்னு அர்த்தம். அப்ப நாம இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்துல தொழுகை முறைங்கிறது பல்வேறு நிலைகள்ல இருக்குது. சாபி மதுஹபுக்கு ஒரு தொழுகை, அனபி மதுஹபுக்கு ஒரு தொழுகை, நிறைய வித்தியாசங்கள் நிறைய முறைமா இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தொழுகை முறைதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருப்பாங்க. அந்த கல்வியை நாம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல நாம உலக கல்விக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை அதுக்காக தயார் பண்ணி பர்ஃபெக்ட்டா நாம என்ன செஞ்சிடும், 8 மணிக்கு வண்டி வருதுன்னா 7:50 டான் அந்த இடத்துல போய் நின்றுறோம். அதை விட்டுட்டோம்னா அடுத்து நம்ம சிரமப்படணும், பிள்ளைய கூட்டிட்டு நம்ம ஓடணும், அத்தனை கிலோமீட்டர் போகணும், இத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற ஒரு சிரமத்தை யோசிச்சு என்ன செய்யறோம், நாலு பிள்ளைகளை தயார் பண்ணி கொண்டு போயிடும். இந்த டிராவல் டூரன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா நாளை மறுமையில நம்ம பிள்ளைங்க இந்த மார்க்க கல்வியை நம்ம சரியாக கொண்டு போய் சேர்க்கலன்னா நாளைக்கு மறுமையில நரகத்துல விழுந்துருவாங்களே அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்து அவனுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், மார்க்கத்தை உடைய எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும். அதன் மூலமா அவன் சொர்க்கம் போடுகிற அந்த அடிப்படையில நாம பிள்ளைகளை தயார்படுத்துறோமான்னு கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும். இந்த பகுதியில நாம தொடர்ச்சியா மதரசா நடத்துறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அதுல பின்னணி வருவதற்கு காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்காதான். அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு பெற்றோர்கள் கண்டிப்பா வரணும். அவங்க குறிப்பா தாய் தகப்பன் 2 பேரும் வீட்டுல இருந்தா அவங்க கண்டிப்பா வரணும்
அப்படிங்கிற அடிப்படையில நாம என்ன செஞ்சோம், உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக அறிவுறுத்துறோம். அப்போ இந்த 10 நாள் என்பது மிக மிக குறைவு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். இப்ப பாருங்க, அந்த பிள்ளை பேசினான், என்ன சொன்னா, அரிசனுடைய நிலை பெறக்கூடிய 7 பேர் சாரார் சொன்னா இல்லையா? அந்த 7 சாராருமே இந்த அறிவு அவனுக்கு இருந்ததுன்னா அந்த 7 சாராருமே நான் ஒரு இருக்கணும்னு ஆசைப்படுவானா இல்லையா? அரிசனுடைய நிலையில இந்த பிள்ளைக்கு இந்த கல்வி அறிவு புகுத்தப்பட்டுச்சுல்ல. அப்ப அந்த பிள்ளை நான் நினைக்கும், நாளைக்கு ஒரு ஜட்ஜ் ஆனா நான் நீதி மிக்க ஜட்ஜாக இருக்கணும், ஒரு சரியான முறையில ஒரு நீதியாளனாக இருக்கணும், ஒரு அரசனா இருக்கணும், நீதி அரசனா இருக்கணும்னு ஆசைப்படுவான். பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கணும்னு ஆசைப்படுவான். பள்ளிவாசலோடு இளைஞர் பருவத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அப்பவும் அதே ஆசைப்படுவான். ஒரு தவறான விஷயம் நடக்குது, தவறான மானக்கேடான காரியத்தின் பக்கம் போகக்கூடிய நேரத்துல அன்னைக்கு அர்ஜுனுடைய நிலை செய்தி படிச்சோமே, இப்படி தப்பான செய்தி பண்றோமே, தப்பான செயலுக்கு போறோமே, இது தடை செய்யப்பட்டது, அந்த நேரத்துல அந்த பிள்ளைக்கு அது தோணும். அதே மாதிரி தர்மம் செய்யணும்னு தோணும் பிள்ளைக்கு. அல்லாஹ்வுக்காக பிரியணும் சேரணுங்கிற எண்ணம், இந்த கல்வி அந்த பிள்ளை உள்ளத்துல போகுதுன்னா அப்ப என்ன செய்வான், நாளை மறுமையில அவன் அதன் மூலமாக வெற்றி அடைய முடியும். அந்த கல்விக்கு அடித்தளம் விடுவது பெற்றோராகிய நீங்க தான். அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இடையில மதரசாவை தொடர்ச்சியாக நடத்தலாங்கிற முடிவுல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது இந்த பள்ளிக்கூட காலங்கள் ஜூன் ஜூலை ஸ்டார்டிங்ல நாம எப்பங்கிறத முறையா அறிவிப்பு செய்வோம். உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யுங்க, இந்த கிளையில் நடக்கக்கூடிய மதரசாவிற்கு தவறாத என்ன செய்யுங்க, அனுப்பி வைங்க. நீங்க அதுல கூடுதலா ஏதாவது ஒரு ஆலோசனை நிர்வாகத்துக்கு சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா என்ன செய்யுங்க, நிர்வாகிகளிடம் இந்த கருத்தை இந்த நேரத்துல வைக்கலாம், இந்த மாதிரி நீங்க பண்ணலாம், இப்படி பண்ணீங்கன்னா எங்க பிள்ளைகளுக்கு மாற்று கல்வியை கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். உங்கள்ட்ட ஏதாவது ஆலோசனைகள் கருத்துகள் இருந்ததுன்னா அதையும் என்ன செய்யுங்க, நிர்வாகத்துக்கு கொடுங்க. அதையெல்லாம் ஆலோசித்து என்ன செய்வோம், அதுக்கேற்ற மாதிரி நாம் என்ன செய்வோம், டைமிங்க அரேஞ்ச் பண்ணுவோம். அடுத்ததாக சலீம் எம்ஐசி அவர்கள் தடுமாறும் இளைஞர் சமுதாயம் என்ற தலைப்புல உங்களுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்துவாங்க. நீங்களே பேசலாம், நல்லா நீங்களே பேசலாம். பேசின நிறைய போர் அடிச்சுங்க, நீங்க புது ஆடலாங்க.